ஒரு பெண் ஊரை சுற்றி பார்க்க செல்கிறாள். ஆனால் அப்போது அவளுக்கு அது தெரியாது, இது அவள் வாழ்க்கையையே மாற்றப்போகிறது என்று. அவளுக்கு என்ன நடந்தது தெரியுமா? கானான் தேசத்தில் யாக்கோபு தன் குடும்பத்துடன் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு மிகவும் செழிப்பான ஆடுகள், ஒட்டகங்கள் எல்லாம் இருந்தன. அவருக்கு 12 குமாரர்களும் ஒரே ஒரு குமாரத்தியும் இருந்தாள். அவள்தான் தீனாள். ஒரு நாள் அவள் தேசத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அவள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டு போனாள். நகரம் சத்தமாக இருந்தது. வண்ண துணிகள், வியாபாரிகள், குதிரைகள் அனைத்தையும் ஆச்சரியமாக பார்த்தாள். ஆனால் யாரோ ஒருவர் அவளை கவனித்து கொண்டிருந்தான். அவன் அரசகுமாரன் சீகேம். அந்த பார்வை ஒரு பிரச்சனையை ஆரம்பித்தது. ஆசை அவசரமாக மாறியது. அவன் தவறான முடிவு எடுத்தான். அந்த ஒரு நொடி தீனாளின் வாழ்க்கை மாறியது. பின்னர்தான் அவன் உணர்ந்தான், அவளை நான் திருமணம் செய்ய வேண்டும். ஆனால் சில தவறுகள் திரும்ப சரியாகாது என்று அவன் நினைத்தான். சீகேம் தன் தகப்பனாகிய ஏமோரை நோக்கி, தீனாளை எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று கேட்டான். சீகேம் அவன் தந்தையுடன் யாக்கோபின் கூடாரத்துக்கு புறப்பட்டு வந்தார்கள். அவர்கள் யாக்கோபிடம் பேசினார்கள். நாம் ஒருவருடன் ஒருவர் சம்மந்தம் கலந்து கொள்ளலாம் என்றார்கள். ஆனால் தீனாளின் சகோதரர்களோ மிகவும் கோபம் கொண்டார்கள். யாக்கோபு அமைதியாக இருந்தான். நீங்கள் இங்கே வியாபாரமும் பண்ணலாம் என்று அவர்கள் சொன்னார்கள். சிமியோனும் லேவியும் ஒரு திட்டத்தை தீட்டினார்கள். விருத்த சேதனமில்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது, அது எங்களுக்கு நிந்தையாயிருக்கும் என்றார்கள். அதற்கு சீகேம் ஒத்துக்கொண்டான். சீகேமும் அவன் பட்டணத்தில் உள்ள எல்லாரும் விருத்த சேதனம் செய்து கொண்டார்கள். 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்டபோது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரருமான சிமியோன், லேவி இவர்கள் 2 பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். ஏமோரையும் அவன் குமாரன் சீகேமையும் பட்டய கருக்காலை கொன்று சீகேமின் வீட்டிலிருந்த தன் சகோதரியாகிய தீனாளை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். மேலும் யாக்கோபின் குமாரர் தங்கள் சகோதரியை அவர்கள் தீட்டுப்படுத்தினதற்காக பட்டணத்தை கொள்ளையிட்டு அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். இந்த செய்தி யாக்கோபுக்கு வந்தது. அவன் மிகவும் அதிர்ச்சியானான். யாக்கோபு பயந்து, நான் கொஞ்ச ஜனமுள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டங்கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்று பயந்து தன் குடும்பத்தில் உள்ள எல்லோரையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டு போனான். ஒரு பெண்ணின் கண்ணீர், 2 சகோதரர்களின் கோபம் ஒரு நகரத்தின் முடிவுக்கு காரணமானது. கோபம் சில நேரம் நீதியாக தோன்றலாம், ஆனால் அதன் முடிவு அமைதியாக இருக்காது.